தேர்ந்து கொள்ளப்பட்டோர். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை பற்றி தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுல் என்று குறிப்பிட்டு பேசுகின்றார். கிறிஸ்தவர்களாகி நாம் அனைவருமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை ஆணித்தரமாக குறிப்பிட்டு பேசுகின்றார். கடவுளின் இந்த தேர்ந்து கொள்ளும் பண்பு எப்பொழுது தொடங்குகிறது தெரியுமா? படைப்பின் தொடக்கத்திலேயே தொடங்கிவிட்டது. 5 நாட்கள் அவர் படைத்து முடித்த பிற்பாடு அவர் மனிதனை தன் சொந்த சாயல் படைத்தார் அல்லவா? அப்பொழுதே மனிதர்களை தன் சொந்த ரத்தமாக கடவுள் தேர்ந்து கொண்டார். அப்படி தேர்ந்து கொண்டதோடு அவர் நிற்கவில்லை. இஸ்ராயேல் மக்களை ஆபிரகாமின் வழியாக தன் சொந்த இனமாக தேர்ந்து கொண்டார். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வழியாக எல்லா மக்களையும், திருமுழுக்கு பெறக்கூடிய எல்லா மக்களையும் தன் சொந்த மகன்களாக கடவுள் தேர்ந்து கொள்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம், கடவுள் யாரையும் விலக்கி வைப்பது இல்லை. அவர் தேர்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் அனைவரும் கடவுளால் பாரபட்சமின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் கடவுளின் சொந்த பிள்ளைகள் நாம். இது எவ்வளவு பெரிய பெருமை! 100 பேர் இருக்கின்றார்கள். 100 பேரில் நீதான் வகுப்பு தலைவன், நீதான் இந்த நாட்டிற்கு பிரதமராக வரப்போகின்றாய், நீதான் இந்த மாநிலத்தின் முதல்வன் என்று மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பொறுப்பை ஏற்பவருக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாகின்றது. அப்படி என்றால் கடவுள் எல்லா மக்களையும் தன் சொந்த மக்களாக தேர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்பதைத்தான் தூய பவுல் இன்று எடுத்து கூறுகின்றார். இந்த தேர்ந்து கொள்ளப்படுவதிலேயே கடவுள் 2 தேர்ந்தெடுத்தலை தருகின்றார். ஒன்று குடும்ப வாழ்வு, இன்னொன்று துறவற வாழ்வு. இந்த வாழ்வை தெரிந்து கொண்டவர்களும் எனக்காக கடவுள் தேர்ந்தெடுத்து கொடுத்த வாழ்வு எப்பேற்பட்ட வாழ்வு என்று உணரும் பொழுது நிச்சயமாக அதற்கேற்ற வாழ்க்கையும் வாழ்வார்கள். உணர்ந்து பார்த்து கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நாம் தேர்ந்தெடுத்த வாழ்வையும் உண்மையாக வாழ கற்றுக்கொள்வோம்.